கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நசரேயன் என்று ஏன் அழைக்கப்பட்டார்? நசரேய விரதம் இல்லாத இயேசுவானவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டதின் காரணத்தை குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நசரேய விரதம் என்றால் என்னவென்று பார்ப்போம். என்னாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நசரேய விரதத்தை குறித்து தெளிவாய் விவரிக்கின்றது. இந்த நசரேய விரதம் என்பது புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று பண்ணிக்கொள்கிற ஒரு விசேஷித்த பொருத்தனையாக இருக்கிறது. அவன் விரதம் எடுக்கும் நாள் வரையிலும் திராட்சரசம் முதலான திராட்சை செடியிலான எந்த பொருளையும் புசிக்கக்கூடாது. அவன் தலை சவரம் செய்யக்கூடாது. பிரேதத்தை தொடக்கூடாது. இப்படியாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவனாயிருப்பான். மேலும் அவன் விரத நாட்கள் முடிந்த நாளில் சர்வாங்க தகன பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், பாவ நிவாரண பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும், சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும், ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும், எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும், அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க கடவன். இப்படியாக இஸ்ரவேலரில் பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள் தங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக நசரேய விரதம் என்ற விசேஷித்த விரதத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் நம் ஆண்டவர் நசரேய விரதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. காரணம், அவர் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். பாவமில்லாத பரிசுத்தராய் காணப்பட்டார். ஆயினும் அவர் தீர்க்கதரிசியினாலும் ஜனங்களாலும் அரசனாலும் ஏன் பிசாசினாலும் கூட நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஏன் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார்? முதலாவது, அவரது நாமம் கிளை என்று எண்ணப்படும். ஏசாயா புத்தகம் 4:2, 11:1, எரேமியா 23:5, 33:15, சகரியா 3:8, 6:12 ஆகிய வசனங்களில் எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிளை என்பதின் எபிரேய மூலப்பதம் நசீர் என்றும் நட்சர் என்றும் நசரேயன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு சுவிசேஷம் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறபடி தீர்க்கதரிசிகளால் இயேசு கிளை என்ற அர்த்தத்தில் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இரண்டாவது, யோவான் 1:45 மற்றும் லூக்கா 4:34 வாசிக்கிறபடி இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரில் வளர்ந்தபடியினால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இந்த நாசரேத்து ஊரானது கலிலேயாவின் புறங்களில் உள்ள ஒரு சிறிய வளமற்ற கவனிக்கப்படாத மற்றும் பாவம் நிறைந்த ஊராயிருந்தது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் ஒரு பாவம் நிறைந்த ஊராயிருந்தது. மேலும் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ என்று நாத்தான்வேல் பிலிப்பிடம் கேட்டது போல நன்மை அறியாத ஊரிலே வளர்ந்தவர், நன்மை செய்கிறவராய் பாவமில்லாத பரிசுத்தராய்
மீட்பராய், இஸ்ரவேலின் ராஜாவாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஆகவே பிரியமானவர்களே, தாவீதின் வேரும் சந்ததியுமாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாறும்படியான நித்திய மீட்பை அவர் உண்டாக்கி இருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோடு அவரை தேடுவோம். கர்த்தரே தேவனும் ராஜாவுமாய் இருக்கிறபடினாலே நாமும் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.